Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது தோதல். இந்த தோதல் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எங்க ஊர்ல இத வந்து அரிசி அல்வான்னு கூட சொல்வாங்க. இது ஆனா ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த தோதல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா காய போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவா இடியாப்பம் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவை நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. சீவ் பண்ண மாவுலேருந்து 150 கிராம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1.5 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1.5 மூடி தேங்காய் இந்த ரெசிபிக்கு போதும். ஸோ 1.5 மூடி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவை இப்படி நல்லா திருவிக்கோங்க. 1.5 மூடி தேங்காவையும் நல்லா திருவி மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து 1.5 லிட்டருக்கு மேக்கப் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி ஆட் பண்ணி 1.5 லிட்டருக்கு மேக்கப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிற டைமே பால் இந்த அளவுக்கு 1.5 லிட்டருக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 150 கிராம் மாவு கூட இந்த கோகனட் மில்க் இருக்குல்ல, தேங்காய் பால், அந்த பாலை சேர்த்து இப்படி கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி தட்டாமல் இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ சர்க்கரை இப்படி பொடிச்சுக்கோங்க. நல்லா பொடிச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பாகு பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வந்து இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க துரும்பு எல்லாம் வந்து ஃபில்டரில் வந்துடும். அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா அதுக்கு கூட வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா அது கிளற ஆரம்பிங்க. நல்லா திக்காகிறது வரை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே கிளறி விட்டுட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி பபிள்ஸ் வந்ததும் ஃப்ளேமை மீடியமாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. மெதுவாக தான் கிளறணும். பபிள்ஸ் கையில் தெரிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா திக்காகி அதுக்கு கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்படி நல்லா திக்காயிரும்.
இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை எடுக்காமல் நம்ம கிளறி விடணும். ஏன்னா கீழே பிடிச்சிடக்கூடாது. ஸோ கை எடுக்காமல் அதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நம்ம கடையில் கிடைக்கிற அல்வா பதத்துக்கு அந்த கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் வந்துட்டு நமக்கு எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இந்த அளவு வர்றதளவுக்கு நீங்கள் வந்து நம்ம அல்வாவை கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நம்ம நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதுதான் கரெக்ட் பதம். இப்படி நம்ம உருட்டி எடுக்கிற டைம் வந்து ஒட்டாமல் அப்படி வரணும். சூப்பரான டேஸ்டியான தோதல் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்கள் இஷ்டமான சைஸ்க்கு பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.